الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري. إن الساعة آتية أكاد أخفيها لتجزى كل نفس بما تسعى فلا يصدنك عنها من لا يؤمن بها واتبع هواه فتردى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى. قال النبي صلى الله عليه وسلم: فمن؟ رواه الإمامان الجليلان البخاري ومسلم في صحيحيهما أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, வாலிபர்களே, உயர்ந்த உலமாக்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு அழிந்து போகக்கூடிய, முடிந்து போகக்கூடிய ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து அல்லாஹ் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான். அதான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்: அலா இன்னமத் துன்யா நதாரத்து ஐகத்தின். ஏ மனிதனே, நன்றாக விளங்கிக்கொள், இந்த உலகம் இருக்கிறதே, இது செழித்து வளரக்கூடிய ஒரு மரத்தை போல. அந்த மரத்தின் ஒரு பகுதி செழித்து வளர்ந்து கொண்டே இருக்கும், இன்னொரு பகுதி காய்ந்து சருகாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்படித்தான் இந்த உலகம். இந்த உலகம் இருக்கிறதே, மல் ஆமாலு இல்லா ஃபஜாஇஉன் அலைஹா. இந்த உலகத்தில் வரக்கூடிய ஆசைகள், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வரக்கூடிய ஆசைகள் எல்லாம் திடீரென்று வந்த ஆசைகள். யாராவது பிறக்கும் பொழுது சம்மாந்துறையில 50 ஏக்கர் காணியோட நான் வரணும் என்று ஆசைப்பட்டார? அப்படி யாராவது இருக்காங்களா? நான் பெரிய அவுடி கார்ல போகணும், மொண்டேரோல போகணும், 4 மாடி வீடு கட்டணும், கோடி கோடியா கொட்டணும், மாடி மாடியா கட்டணும். யாராவது ஒருவர் பிறக்கும் பொழுது இந்த ஆசையோடு வந்தார்களா? இமாம் சொல்கிறார், இந்த உலகத்தில் வந்த ஆசைகள் எல்லாம் திடீரென்று வந்த ஆசைகள் திடீரென்று அழிந்து போய்விடும். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் எல்லாம் இன்பங்களே கிடையாது, எல்லாமே துன்பங்கள். فلا تقتحل عيناك بعبرة على ذاهب منها. இந்த உலகத்தில் மரணித்து போகக்கூடிய மனிதர்களை பார்த்து நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ அழ வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஒரு நாளைக்கு நீயும் இந்த உலகத்தை விட்டு செல்லத்தான் வேண்டும். ஆக சகோதரர்களே, நமக்கு தரப்பட்ட வாழ்க்கை அது குறுகிய கால வாழ்க்கை. நம்முடைய பேச்சுகள், சொற்கள் எண்ணப்படுகிறது, மூச்சுகள் எண்ணப்படுகிறது. அல்லாமா ஜாதுல் ஹக் சொன்னார்,
فكيف تفرح بالدنيا ولذتها. ஏ மனிதனே, இந்த உலக இன்பங்களை கண்டு நீ ஏன் மதிமயங்கி இருக்கிறாய்? உலகத்தினுடைய இன்பங்களை கண்டு நீ சந்தோஷப்படுகிறாயா? யா மன் யுஅத்து அலைஹில் லஃப்து வன் நஃபஸு. அல்லாஹ் உன்னுடைய பேச்சையும் எண்ணிக்கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு மூச்சையும் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரகீப் அதீத் என்ற 2 மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ நல்லதை பேசினால் வலதுபுறத்தில் இருக்கும் மலக்கு பதிவு செய்வார், தீயதை பேசினார் இடதுபுறத்தில் இருக்கும் மலக்கு பதிவு செய்வார். சகோதரர்களே, உலகத்தில் எப்பொழுது பிறந்தாய் என்று கேட்டால் எல்லாரும் சொல்வார்கள், இப்பொழுதுதான் பிறந்தேன். எப்பொழுது மரணிப்பாய் என்று கேட்டால் யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் தான் சொல்கிறான், வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஐயி அர்தின் தமூத். எப்பொழுது மரணிப்பாய், எங்கே மரணிப்பாய், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. முஸ்லிமான ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் சம்பாதிக்க வேண்டியது எது? சம்பாதிக்க வேண்டியது எது சகோதரர்களே? அல்லாஹ்வை சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை சம்பாதிக்க வேண்டும். அவர்கள்தான் உண்மையான சாதனையாளர்கள். அல்லாஹ்வுடைய சம்பாத்தியம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய உதவி, இதையெல்லாம் ஒரு மனிதனால் எப்பொழுது சம்பாதிக்க முடியும்? எப்பொழுது சம்பாதிக்கலாம்? அல்லாஹ்வை அவன் முறையாக விளங்கினால், அல்லாஹ் யார் என்பதை விளங்கினால், அவன் எவ்வளோ வல்லமை உள்ளவன், எவ்வளோ சக்தி உள்ளவன், எவ்வளோ ஆற்றல் உள்ளவன், எவ்வளோ சக்தி உள்ளவன், எவ்வளோ பராக்கிரமம் உள்ளவன், எவ்வளோ பலம் உள்ளவன், இதை விளங்கினால் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை லேசாக சந்திப்பான். குர்ஆனை பிரட்டுங்களே. ஒரு கொலை நடந்தா, ஒரு பிரச்சனை நடந்தா, ஊர்ல ஒரு குழப்பம் நடந்தால் எல்லாரும் அவசரமாக போய் பிரட்டுகிறார்கள் பேஸ்புக்கை. ஏன்? செய்தி இருக்கும். எல்லாருடைய வாயிலையும் ஊர்ல நடக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள். குர்ஆனை பிரட்டியவர்கள் எத்தனை பேர்? குர்ஆனை பிரட்டுங்கள். அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான் உலகத்தில். எதற்காக? மௌத்தாகினால் ஓதுவதற்காக மட்டுமா? கட்டம் ஓதுவதற்காக மட்டுமா? கபரடியில் ஓதுவதற்காக மட்டுமா? குர்ஆனை இறக்கி இருக்கிறான் நாம் வாழ்வதற்காக. அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி இருக்கிறான் குர்ஆனில். 2220 இடங்களுக்கு மேல் அல்லாஹ் என்ற வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் முதலாவது எழுதப்பட்டிருக்கும் வசனம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனில் முதலாவது வசனம் பிஸ்மில்லாஹ். முதலாவது வசனம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறது. குர்ஆனில் முதலாவது எழுதப்பட்டிருக்கும் சூரா என்ன சூரா? ஃபாத்திஹா சூரா. முதலாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ரப்பில் ஆலமீன். அவன் யார்? அவன் யார்? அல்லாஹ். ஆலமீன், ஆலத்துக்கு ரப்பவன். ஆலம்ண்டா என்ன? ஆலம்ண்டா என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துக்கும் பெயர் ஆலம். அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துக்கும் ரப்பு அவன்தான். குர்ஆனில் முதலாவது இறக்கப்பட்ட சூரா என்ன சூரா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். முதலாவது வசனம். இரண்டாவது வசனம் ஹலகல் இன்சான மின் அலக். மூணாவது வசனம் இக்ரா வரப்புக்கல் அக்ரம். நாலாவது வசனம் அல்லதி அல்லம பில் கலம். ஐந்தாவது வசனம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். 5 வசனமும் அல்லாஹ்வை பற்றி பேசுகிறது.
குர்ஆனை பிரட்டி இருப்போமா? இந்த சிந்தனையோடு குர்ஆனை பார்த்திருப்போமா? சூரத்துன் நஜ்ம், நட்சத்திரம் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த சூறாவின் கடைசி பகுதியை பிரட்டி பாருங்கள். என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், எங்கே ஓடுகிறாய்? எங்கே ஓடுகிறாய்? எங்கே திரிகிறாய்? துனியா துனியா என்று அலைகிறாய். நன்றாக விளங்கிக் கொள் மனிதனே, وَأَنَّ إِلَى رَبِّكَ الْمُنْتَهَى. எங்கே ஓடினாலும், எங்கே போனாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும், உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரனாக நீ மாறினாலும் என்னிடம் தான் திரும்பி வர வேண்டும். அல்லாஹ் சொல்றான், என்னிடம் வர வேண்டும். நீ, நான் யார் தெரியுமா உனக்கு? وَأَنَّهُ هُوَ أَضْحَكَ وَأَبْكَى. சிரிக்க வைப்பவன் நான். அல்லாஹ் சொல்கிறான், சிரிக்க வைப்பவன் நான், அழ வைப்பவன் நான். وَأَنَّهُ هُوَ أَمَاتَ وَأَحْيَا. மரணிப்பவன் நான். அல்லாஹ் சொல்கிறான், மௌத்தாக்குறது யாரு? நான். ஹயாத்தாக்குறது யாரு? நான். وَأَنَّهُ خَلَقَ الزَّوْجَيْنِ الذَّكَرَ وَالْأُنثَى. அல்லாஹ் சொல்றான், ஆணாகவும் பெண்ணாகவும் சோடி சோடியாக படைத்தது நான். மின் நுத்ஃபத்தின் இதா தும்னா. செலுத்தப்படும் அற்பமான இந்திரியத்தில் இருந்து படைத்தவன் நான். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ வல்லரசர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். ஏலும் என்றால் கொண்டு வாருங்கள். இந்திரிய துளியிலிருந்து மனிதனை அல்ல, கொசுவை அல்ல,